ஆழ்ந்து பார்த்து முதலில் இறைவன் படைத்த படைப்பில் ஆட்டுக்குட்டி. ஆழ்ந்து போய் முதல்ல ஒரு விஷயத்தை படைத்தான் இறைவன். எதை படைத்தான்னா ஆட்டுக்குட்டியை படைத்தான். அந்த ஆட்டுக்குட்டியை தான் நீங்கள் வெட்டி தின்னுட்டு இருக்கீங்க. அந்த ஆட்டுக்குட்டியை தான் கர்த்தர் ஆடு மேய்ப்பது மாடை மேய்ப்பது கடவுள் ஞானிகளும் ஆடு மாடு மேய்க்கிறத உயர்ந்ததா சொல்றான்னா மாடு பார்வதியாக இருக்கு. இறைவன் படைத்த முதல் படைப்புலே ஆழ்ந்து போய் எதை படைத்தான் என்றால் ஆட்டை படைத்தான். கோழியை பதஞ்சலி படைத்தான். நீளமாக இருந்து கோழியை அவன் உருவாக்கினான். நீர்ப்பரம்பரையிலிருந்து அந்த நீர்ப்பறவையிலிருந்து அந்த குரு பரம்பரையிலிருந்து கோழி உருவாயிருக்கு. கோழிய இந்த செயலுக்கு ஒரு விஷயம், ஆடு இந்த செயல், மாடு இந்த செயல். இப்படி இருக்கிற இந்த மாதிரி உன்னதமான படைப்புக்குள்ள இருக்கிறத மனித குலம் மனித செயல் எப்படி செயல்படுகிறது? அதுதான் உன்னதமான படைப்பிலே மாடை உன்னதமாக வைத்தார்கள். மாட்டோடைய செயல் வடிவத்தை உன்னதமாக வைத்தார்கள். ஆனால் மாட்டை இன்று வெட்டி திங்கிறார்கள், கூறு போட்டு செய்கிறார்கள். மாட்டை வெட்டுகின்ற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் காத்திருங்கள். என் தேவியை எத்தனை நாள் நீங்கள் வெட்டுவீர்கள்? பார்வதி தேவியை எத்தனை நாள் வெட்டி திம்பீர்கள்? ஒரு நாள் சத்தியம் வெல்லும், தர்மம் வெல்லும், நீதி வெல்லும். நிச்சயமாக அதற்கு ஒரு நாள் நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது. நிச்சயமாக அதற்கான உரிய நேரத்தில் உரிய செயலில் அதற்கான செயல் வடிவம் நடக்கும்.